1 2 3 come on. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குவாரண்டைனில் வீட்டில் சும்மா உட்காருங்க அப்படின்னா இப்போ டல்கோனா காஃபியை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. டல்கோனா காஃபி ரெடி பண்ணுறதுக்கு மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். சில்லான பால், இன்ஸ்டன்ட் காப்பி தூள், அப்புறம் சுகர். அதாவது காப்பி தூள் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு சுகர் எடுக்கணும். இதுதான். அதுக்கப்புறம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறதும்போது தேவையான அளவு வாட்டரை ஆட் பண்ணி அதை பீட் பண்ணோம். பீட்டர் இல்லாமல் போர்க்கில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பீட் பண்ணுறதுக்கு எப்படியும் 5 to 10 minutes ஆகும். ஸோ மேனுவலாக பீட் பண்ணும்போது கொஞ்சம் கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட கரெக்டான பக்குவம் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படியும் அவங்களுக்கு 5 to 7 நிமிஷம் ஆகும். மேனுவலாக பீட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் தான் இதை நல்லா பண்ண முடியும். ரொம்ப அருமையாக இருக்குது. இது கடைகளில் தான் கிடைக்கும். ஆனால் இப்போ நம்மளே ஈஸியாக செஞ்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு வர பீட் பண்ணணும். ஸோ ஈஸி தான், ஒன்றும் ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த சில்லான மில்கில் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இதை ஆட் பண்ணுறோம். இது மில்க்குக்கு மேலே ஈஸியாக மிதக்கும். ஸோ அழகாக போட்டிங்கன்னா பார்க்குறக்க ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே மில்க்கு, மேலே காஃபி மிக்ஸ் பண்ண அந்த காஃபி தூள் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரீம் மாதிரி இருக்கிற அந்த மிக்சரை நம்ம கூலான மில்கில் நம்ம போடும்போது அருமையாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மில்க்கு, மேலே நம்ம மிக்சிங் க்ரீம் இருக்குது. இவ்வளோதாங்க, நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நம்மளும் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்குது. ஸோ இதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நச்சுன்னு இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.